திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, குடல் இலங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்தபுராணம் தொடரும். முதலில் ஒரு கந்தர் அனுபூதி பாடல். முதல் விநாயகத்துதி பாடல். விகட சக்கர செம்முகம் ஐந்துளான், தகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணியா உரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். திருச்சிற்றம்பலம். கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ, சோர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே, போர்வேல புரந்தர பூபதியே. திருச்சிற்றம்பலம். 24வது பாகம். செந்தில் வந்த செய்வடிவேலன். பொழுது புலர்ந்ததும் முருகன் தேவகிரியை விட்டு புறப்பட்டு தென் திசை நோக்கி செல்லலானார். அடுத்து அவர்கள் கேதார் சேத்திரத்தை அடைந்தனர். இத்தலத்திற்கு சிறந்த வரலாறு இருக்கிறது. ஒரு முறை பிரிங்கி முனிவர் சிவபெருமானை மட்டுமே பக்தியுடன் ஆராதித்து வந்தார். தேவியுடன் அவரை சேர்ந்து வழிபடுவதில்லை எப்பொழுதுமே அவர் பிரிங்கி முனிவர். அவருடைய கொள்கை தவறானது என்பதை எடுத்துக்காட்ட ஈசன் அவருக்கு தரிசனம் தந்த போது இரவியுடன் சேர்ந்து நின்றே காட்சி தந்தார். அப்போது பிரிங்கி முனிவர் ஒரு வண்டாக உருமாறி ஈசனை வலம் வந்து அவருக்கும் தேவிக்கும் இடையே உள்ள இடைவெளியில் புகுந்து வெளிப்பட்டு இறைவனை வணங்கினார். தன்னை நீக்கிவிட்டு ஈசனை மட்டுமே வணங்கிய முனிவருடைய செய்கையால் வருத்தமுற்ற தேவி ஈசனிடமிருந்து எக்காரணத்தை கொண்டும் தன்னை பிரிக்க முடியாதபடி அவர் உடலில் இடபாகத்தை அடைய வேண்டும் எண்ணம் கொண்டு அந்த தலத்துக்கு வந்து ஈசனை குறித்து தவம் இருந்தார். இறைவன் அவன் முன்பு தோன்றி அருள் செய்து தேவியை தம்முடைய இடபாகத்திலே தாங்கி அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார். தேவர்களுடன் வந்த முருகப்பெருமான் அத்தலத்திலே அடியார்களுக்கு அருள் பாலிக்கும் வரும் திருக்கோலத்தை தரிசித்து மகிழ்ந்து காசி கஷேத்திரத்திற்கு புறப்பட்டார். இத்தலத்தினில் ஈசனின் திருவிளையாடல் அரங்கேறி இருக்கிறது. ஒரு சமயம் முனிவர்கள் நிறைந்த சபையிலே ஒரு விவாதம் எழுந்தது. அப்போது அங்கிருந்த வியாச முனிவர் திருமாலே பரம்பொருள் என்று கூறி அதை ஸ்தாபிக்க தம்முடைய கையை உயரே தூக்கினார். இறைவன் அவருடைய தவறை எடுத்துக்காட்ட அந்த கையை அப்படியே ஸ்தம்பிக்குமாறு செய்துவிட்டார். வியாசர் தம்முடைய தவறை உணர்ந்து சிவபெருமானே பரம்பொருள் என்பதை பிறருக்கு அறிவுறுத்திய போதுதான் அந்த கை கீழே இறங்கியது. அந்த அற்புதம் நிகழ்ந்த தலம் காசி சேத்திரமாகும். முருகன் தேவர்களுடன் அங்கு வந்து இறைவனை தரிசிக்க வழிபட்டு மேலே பிரயாணப்பட்டனர். அடுத்த அவர்கள் ஸ்ரீசைல சேத்திரத்தை அடைந்தனர். திருப்பருப்புதம் என்னும் மல்லிகார்ஜுன சேத்திரம் என்றும் அதை அழைப்பதுண்டு. சிலாத முனிவருடைய புத்திரராக பிறந்த நந்தி தேவர் ஈசனை தாங்கும் பாக்கியம் அந்த பிறவியிலே இல்லாது போய்விடக்கூடாது என்று இறைவனை தமது தலையிலே தாங்கியிருக்க மலையாக அருளுமாறு வேண்டி தவம் இருந்தார். ஈசன் அந்த கோரிக்கையை அன்புடன் நிறைவேற்றினார். நந்தி தேவர் மாலையாகி கிடக்க அவரது திருமுடியாகிய சிகரத்திலே இறைவன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்தார். அத்தலத்திலே இறைவன் திருக்கோலத்தை தரிசித்து திருவேங்கடத்தை அடைந்தனர்.
ஒரு சமயம் மாங்கனிக்காக உலகம் சுற்றி வந்ததும் தமக்கு கிட்டாது போய்விட்டதே என்ற வருத்தத்தில் முருகன் தாயிடம் கோபம் கொண்டு பாதாளத்தை அடைந்த பின்னர் அங்கிருந்து ஒரு குகை வழியே வெளிப்பட்ட போது அங்கிருந்த புஷ்கரணி தீரத்தில் திருமாலும் தேவர்களும் அவரை கண்டு சந்தோஷமடைந்து மலர்களால் அர்ச்சித்து கொண்டாடினர். அந்த இடத்தை கண்டு பெரிதும் மகிழ்ந்த முருகன் மேலும் பிரயாணப்பட்டு சிலந்தியும் பாம்பும் யானையும் சிவகோசரியாரும் கண்ணப்ப நாயனாரும் நக்கீரரும் கன்னியரும் முக்தி பெற்ற தலமும் தட்சிண கைலாசம் என போற்றப்படுவதுமாகிய திருக்காலத்தி மலையை தரிசித்துக் கொண்டு திருவாலங்காட்டை அடைந்தார். ஒரு சமயம் காளிதேவி மிகுந்த கோபம் அடைந்து இவ்வுலகம் முழுவதையும் அழித்து விடுவதாக எழுந்தபோது அது கண்டு நான்முகன் முன்னோர் நடுநடங்கி இறைவனடை ஈசன் சரணடைந்தனர். ஈசன் அவர்களுக்கு அபயம் அளித்து காளியின் செருக்கு அழியவும் உலகம் உயவும் திருநடம் புரிந்தார். அத்தலமே திருவாலங்காடு ஆகும். பின்னர் அவர்கள் பிரளய காலத்தில் அழியாது இருக்கும் காஞ்சி மாநகரை அடைந்தனர். திருமால் பிரம்மன் முதலானோர் அத்தலத்தை தங்கள் இருப்பிடமாக கொண்டுள்ளனர். அத்தலத்தில் ஈசனை வழிபட்டு மகிழ்ந்தவர்களாய் தங்கள் பிரயாணத்தை மேலே தொடர்ந்தனர். ஒரு சமயம் பரந்தாமனுக்கும் நான்முகனுக்கும் இடையே பெருத்த விவாதம் எழுந்தது. இருவரும் தாங்களே முதல்வர் என்று கூறிக்கொண்டார்கள். அதன் காரணமாக அவர்களிடையே சண்டை மூண்டுவிட்டது. அவ்வமயம் அவர்களுடைய அனற்பிழம்பாக தோன்றிய ராவணனுடைய அடியையும் நுனியையும் காண முடியாது தங்கள் இருவருக்கும் மேம்பட்டு ஒருவர் முதல்வராக இருக்கிறார் என்பதை அறிந்து இறைவனை வணங்கினார். பூவுலகிலே ஈசன் அத்திருக்கோலத்தை அருணகிரி என வழங்கும் திருவண்ணாமலையிலே பக்தர்களுக்கு காட்டி வருகின்றார். முருகப்பெருமான் அத்தலத்திலே இறைவனை தரிசித்து புறப்பட்டு முதிய அந்தனர் வடிவிலே வந்து சுந்தரருக்கு அடிமை ஓலை காட்டி திருமணத்தை நிறைவேறாது தடுத்து ஆட்கொண்ட திருக்கோலத்தை வெண்ணை நல்லூரிலே தரிசித்து மகிழ்ந்து விருத்தாச்சலத்தை அடைந்தனர். மலை எனப்படும் விருத்தாச்சலத்தில் பழமலை எனப்படும் விருத்தாச்சலத்தில் ஈசன் இறந்த குற்றமற்ற உயிர்களை தம்முடைய தொடையின் மீது கிடத்திக் கொண்டு திருமந்திரமாகிய பஞ்சாட்சரத்தின் உண்மையை உபதேசித்து பிரபா பேரின்பத்தை அளிக்கின்றார். அவ்வமயம் தேவியார் அருகில் நின்று களைப்பு நீங்க தம்முடைய ஆடையால் காற்று வர வீசுகின்றார். காசியைப் போலவே தலமும் அதனால் சிறந்து விளங்குகிறது. அவ்விடத்தை அடைந்த முருகப்பெருமான் தேவர்களுடன் இறைவனை ஆராதித்து மகிழ்ந்தார். பின்னர் அவர்கள் பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாத முனிவர் ஆகிய இருவரும் தரிசிக்கும் பொருட்டு ஈசன் ஆனந்த தாண்டவம் ஆடி அருளிய சிதம்பரத்தை அடைந்து அத்திருக்கோலத்தை கண்டு மனம் களிப்புற்று மண்ணி ஆற்றங்கரையை அடைந்தார். மண்ணி ஆற்றங்கரையை அடைந்து அவர்கள் அடைந்த போது அஸ்தமிக்கும் நேரம் ஆகிவிட்டது. பிரம்மன் முதலானோர் முருகப்பெருமானை வணங்கி, ஐயனே, இந்த ஆற்றங்கரையில் மணர் குன்றுகளும் சோலைகளும் நிறைந்திருக்கின்றன. இந்த பிரதேசத்திலே தங்களுடைய பூஜித்து மகிழ விரும்புகிறோம் என்று வேண்டினார். வேலவன் அதற்கு இணங்கவே விஸ்வகர்மா அந்த ஆற்றங்கரையிலே அழகிய நகரத்தை உண்டாக்கினார். தேவர்கள் குமாரனை கோலகாலத்துடன் நகரில் அழைத்து சென்று பலவிதமாக ஆராதித்து மகிழ்ந்தனர். அந்த நகரத்தில் குமரன் எழுந்தருளியதால் அது குமாரபுரி என்று பெயர் பெற்ற வழங்கலாயிற்று. அவ்வூருக்கு இக்காலத்தில் திரு செஞ்சலூர் என்று பெயர் வழங்குகிறது. அன்றிரவு தேவர்கள் குமாரபுரியில் தங்கியிருக்கும் போது பக்கத்திலே உள்ள சிறுகாழிப்பதியில் இருந்து வரும் வனதேவதை ஒன்று இந்திரனை சந்தித்து, சூரபத்மானுக்கு பயந்த இந்திரன் சிறுகாழி பதியிலே பலகாலம் பதுங்கி இருந்தான். அப்போது இந்திராணியின் நகைகளை ஒரு மூட்டையாக கட்டி அந்த வனதேவதையிடம் கொடுத்து வைத்திருந்தான். தேவர்களுடன் இந்திரன் வந்திருப்பது அறிந்த வனதேவதை அவனை சந்தித்து அந்த மூட்டையை கொடுத்து விட்டு சென்றது. மூட்டையை பிரித்து அதனுள் இருந்த அணிகலன்களை பார்த்த இந்திரனுக்கு மனைவியின் நினைவு
வந்துவிட்டது. இரவு முழுதும் ஒரு பூஞ்சலையில் தனியே மனைவியை நினைத்து நினைத்து உருகினான். போது புலர்ந்தது. இந்திரனுக்கு தன் செய்கை மிகவும் முறைகேடானது என்று தோன்றியது. வேலவன் இருக்கும் இடத்தில் நான் அவ்வாறு மனைவியை எண்ணி வருந்தினோமோ என்று வேதனையுற்றான். பின்னர் மனம் தெளிந்து முருகப்பெருமானை இருக்கும் வந்து அவரை வணங்கி துதித்தான். திருமாலும் நான்முகனும் தேவர்களோடு சேர்ந்து கொண்டு தம்மை பூஜித்து மகிழ்ந்த அத்தலத்திலே இறைவனை வழிபட வேண்டும் என முருகப்பெருமான் விரும்பினார். இந்திரனை அழைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறினார். பூஜைக்கு வேண்டிய பொருள்களை தேவர்கள் விரைந்து சேகரித்தனர். விஸ்வகர்மா எம்பெருமானுக்கு ஒரு அழகிய ஆலயம் எழுப்பித்து அதனுள் சிவாகம விதிப்படி லிங்கம் ஒன்றையும் ஸ்தாபித்தான். ஆற்றிலே நீராடி புனித மலர்களை கொண்டு முருக லிங்கத்தை வழிபட்ட போது முருகன் எம்பெருமான் தேவியோடு ரிஷபத்தின் மீது அமர்ந்தவராய் காட்சி தந்தார். அனைவரும் அத்திருக்கோலத்தை பக்தியால் மனமுருக கண்டு களித்தனர். அண்ட சராசரங்களையும் இமைப்பொழுதில் அழிக்கும் சக்தி வாய்ந்த ருத்திரன் பாசுபதர் என்ற அஸ்திரத்தை இறைவன் குமாரனுக்கு அளித்து, வேலவா, இந்த அஸ்திரம் என்னிடமிருந்து உண்டானதாகும். விஷ்ணு பிரம்மாதியரும் இதனை பெற்றதில்லை. இந்த அஸ்திரத்தை தாங்கள் கூடிய வல்லமை ஒருவனுக்கே உண்டு. இதை கொண்டு சூரபத்மனுடைய சேனையை நாசம் செய்வாயாக என்று அருளி மறைந்தார். பிறகு தேவர்கள் திருவிடைமருதூர், மாயூரம், திருப்பரியலூர் முதலிய தலங்களை அடைந்து அங்கே எம்பெருமான் காட்சி தரும் திருக்கோலங்களை கண்டு தரிசித்து திருவாரூரை அடைந்தார்கள். அப்பகுதியிலே அடியவர்களுக்கு அருள் பாலிக்கும் வீதி விடங்க பெருமானையும் வன்மீக நாதரையும் தரிசித்துக் கொண்டு மேலே பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் சென்ற பகுதி பாலைவனத்துக்கு ஒப்பாக இருந்தது. எங்கும் தாங்க முடியாத உஷ்ணம் பரவி இருந்தது. சிவகுமாரன் தேவர்களுடன் அந்த பகுதியிலே செல்லும் பொழுதும் இறைவன் அருளால் உஷ்ணம் நீங்கி குளிர்ச்சி தோன்றியது. வறண்டு கிடந்த பிரதேசம் பசுமையாக மாறி செழிக்க ஆரம்பித்தது. திருப்பரங்குன்றத்திலே தவம் செய்து கொண்டிருந்த பராசர முனிவருடைய குமாரர்களாகிய தத்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகர், சக்கரபாணி, மாலி என்ற 6 பேரும் ஞான திருஷ்டியின் மூலம் சரவண பெருமான் வருவதை அறிந்தனர். அவர் முன்பு ஐயன் சென்று, ஐயனே, தங்கள் வரவை எதிர்பார்த்து இதனை இத்தனை காலமாக காத்திருக்கிறோம், எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். குமாரனுடைய அருகிலே நின்று கொண்டிருந்த இந்திரன் அவரை வணங்கி, தேவதேவா, இவர்கள் பராசர முனிவருடைய குமாரர்கள் சரவண பொய்கையில் இறங்கி நீரை கலக்கி பலவிதமாக விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது துள்ளும் மீன்களை பிடித்து கரையிலே தூக்கி போட்டனர். அந்த சமயம் அங்கு வந்த முனிவர் அவர்களுடைய கொடுமையை நிறைந்த விளையாட்டை கண்டு கோபமுற்று மீன்களாகி பொய்கையிலே திரியுமாறு சாபமிட்டார். அவர்களும் தவறை உணர்ந்து வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோசனத்தை கூறுமாறு வேண்டினர். தாங்கள் சரவண பொய்கையில் எங்கள் துயர் துடைக்க அவதரிக்க இருப்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி, இறைவி தங்களை எடுத்து அணைத்து கொள்ளும் போது சனங்களில் பால் பெருகி நீரிலே கலக்கும் என்றும் அதனை பருகினால் சாபம் நீங்கும் என்றும் தெரிவித்தார். அவ்வாறு சாபம் நீங்க பெற்ற இவர்கள் பெருமான் பணித்தவாறு திருப்பரங்குன்றத்திலே தங்கள் வரவை எதிர்நோக்கி இத்தனை காலமாக தவமிருந்து வந்தார்கள். தங்கள் வருகையை அறிந்தும் இங்கு வந்திருக்கின்றனர் என்று தெரிவித்தான் என்று முருகப்பெருமான் அவர்களை பார்த்து, புன்முறுவல் செய்தவராய் நீங்கள் என்னோடு வாருங்கள் என்று கூறி அழைத்து புறப்பட்டு சென்றார். திருச்செங்குன்றூர் என்ற ஸ்தலத்தை அடைந்த அவர்கள் அங்கு இறைவனை திருக்கோலத்தை தரிசித்து பின்னர் சமுத்திர தீரத்தில் உள்ள செந்தில் புரியை அடைந்தனர். முருகப்பெருமான் அவ்விடத்தில் தங்க விருப்பம் கொள்ளவே விஸ்வகர்மா அழகிய நகரத்தை சகல வசதிகளுடன் உண்டாக்கினான். அந்நகரினில் நுழைந்து திருமாளிகையிலே எழுந்தருளிய முருகன் அங்கிருந்த இந்திரனை பார்த்து
அமராதிபா, சூரபத்மன் முதலான அசுரர்கள் தோன்றியதும், தவம் செய்த அளவற்ற பராக்கிரமங்களை அடைந்ததும், இதுவரை உங்களுக்கு இழைத்து வந்துள்ள துன்பங்களும் விவரமாக சொல் கேட்போம் என்றார். இந்திரனோ அங்கிருந்த தேவகுருவை வணங்கி தாங்களே கூற வேண்டும் என்று வேண்டினான். பிரகஸ்பதி இறைவன் திருக்குமாரனை நமஸ்கரித்து, ஐயனே, சகல ஜீவன்களிலும் நிறைந்துள்ள தங்களுக்கு தெரியாத விஷயம்தான் உண்டோ? தங்களுடைய எண்ணத்தை யாரால் தான் புரிந்து கொள்ள முடியும்? தங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் எடுத்துச் சொல்லப் போவதில்லை. எங்கள் ஆயாசம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாக தாங்கள் கேட்கிறீர்கள் போலும். எனக்கு தெரிந்தவற்றை நான் கூறுகிறேன் என்று சொல்லத் தொடங்கினார். திருச்சிற்றம்பலம்.